வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் தமிழ்நாடு சயின்ஸ் புக் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் லெசனை பற்றி தான் ஒரு ஓவர்வியூவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் நியூ புக் சிலபஸ் ஒவ்வொரு லெசனாக கவர் பண்ணிட்டு வரோம் அண்ட் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக நம்ம முடிச்சுட்டு வரோம். ஸோ ஃபார் 6th ஸ்டாண்டர்டில் எல்லா லெசனுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அண்ட் 7th ஸ்டாண்டர்ட் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ 8th ஸ்டாண்டர்டில் மெஷர்மெண்ட்டுங்கிற லெசனாக பார்க்கலாம். ஸோ இதோட லிங்க்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ரைட் பாட்டம் கார்னரில் ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா, இங்கேயும் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை லெசனில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ், ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா தயங்காமல் கீழே சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு பொருளை நம்ம அளவிடுறோமோ அதுதான் மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட் நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. சரி, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நடந்து போகிறீங்கன்னா அந்த தூரத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி நான் எவ்வளோ நேரத்தில் அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு நான் போய் சேர்ந்துருவேன். ஸோ இப்போ ஒருத்தர் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு நீங்கள் கிளம்புறீங்க, அப்போ இதுக்கான இடைப்பட்ட தூரத்தை நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. அண்டு நான் எவ்வளோ நேரத்தில் ஸ்கூலை நான் ரீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிங்களா? இந்த கால்குலேஷன் தான் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே மெஷர்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த டே டு டே லைஃப்பில் நாம் யூஸ் பண்ணக்கூடியதை நம்ம யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட்டை பற்றி ஒரு படிக்கிறது தான் இந்த லெசன். ஸோ அதில் தான் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்ன, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் தென் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது என்ன, சிஸ்டம் ஆஃப்னா எஸ்ஐ யூனிட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் தென் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸாக ஆல்ரெடி நம்ம 7th ஸ்டாண்டர்டில் ஒரு 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 7ல் லென்த், மாஸ், டைம். ஸோ இந்த 3 பற்றி 7th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அண்ட் ரிமைனிங் இருக்க 4 டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், எலக்ட்ரிக் கரண்ட், லூமினஸ் இன்டென்சிட்டியை பற்றி இந்த லெசனில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம். அண்ட் தென் நாம் ஒரு பொருளை மெஷர் பண்ணுறோம்னா, இப்போ நம்மளோட வெயிட்டே வந்து மெஷர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ ஒரு 70 kg இருக்குது. அந்த மெஷர்மெண்ட்டை எவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அக்யூரசி, அப்ராக்சிமேஷன் அப்படின்னு ஒரு 2 டாபிக் பார்க்க போகிறோம். தென் ஆங்கிள்ஸ் ஆன பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசனில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெசன் இப்போ இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம்னா, physics is the study of nature and natural phenomena. ஸோ ஃபிசிக்ஸ் எப்பயுமே வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடியதை பற்றி படிக்கக்கூடியது தான் ஃபிசிக்ஸ். ஸோ நம்மளை சுற்றி என்னென்ன நடக்குது, என்னென்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான டூலாக அமையிறது ஃபிசிக்ஸ் தான். அண்ட் தென் ஃபிசிக்ஸ் டே டு டே லைஃப்பில் எப்பயுமே நம்ம இன்வால்வ் ஆகிட்டு தான் இருக்குது. அதில் முக்கியமே வந்து மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Measurement is the base of all scientific studies and experiments. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து காஃபி, காலையில் எழுந்திரிச்சோடனே காஃபி குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காஃபியில் காஃபி பவுடர் குறிப்பிட்ட அளவு தான் போடணுன்னு ஒரு அளவு இருக்குது. அதையும் மீறி நம்ம போட்டோம்னா நம்ம காஃபி நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது இல்லைங்க. அதே மாதிரி தான் காஃபி ஆகட்டும், சர்க்கரை ஆகட்டும், ஒரு பாலாகட்டும், குறிப்பிட்ட அளவில் கரெக்டான குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் காஃபி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கே இந்த அளவில் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு மெஷர்மெண்ட்டு தானே. அது வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மெஷர்மெண்ட்டுங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் எல்லா ஃபிசிக்ஸ் ஆர் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் பேஸாக அமையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா யூனிட் சிஸ்டமில் ஒவ்வொரு இதுக்குமே நம்ம ஆல்ரெடி நம்ம 7th பார்த்துருக்கோம். லென்த், மாஸ், டைம். ஓகேங்களா, லென்த், மாஸ், டைம்.
ஸோ லென்த்துங்கிறத நம்ம மீட்டரில் மெஷர் பண்ணுவோம், மாஸை கிலோகிராமில் மெஷர் பண்ணுவோம், டைமை செகண்டில் மெஷர் பண்ணுவோம். இது எல்லாமே இந்த பர்டிகுலர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட யூனிட். கரெக்டுங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வகையான யூனிட்ஸ். இப்போ ஒவ்வொரு இடத்துல வேறு மாதிரி இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். குறிப்பிட்ட வகையான இப்போ கேஜியில் நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே கேஜியில் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிட் சிஸ்டம் உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக அமையிறதே பார்த்தோம்னா, ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் மெஷர்மெண்ட் லெவல் எப்பயுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் வந்து நம்ம கேஜியில் மெஷர் பண்ணிகிட்ருக்கோம். இதுவே பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் நம்மளோட வெயிட்டை கிராமில் மெஷர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து நான் 70 கேஜி இருக்கேன், ஒரு கேரளா பர்சனை பார்த்து நான் 70 கேஜி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நான் 80,000 கிராம் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த டைமில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதே மாதிரி தான் அவருக்கும் இருக்கும். என்னடா நாம் கிராமில் பார்க்குறோம், இவர் கேஜியில் பார்க்குறாரே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த மாதிரியான கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு குறிப்பிட்ட யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு பேஸாக அமையிறது எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் என்ன பண்ணுறாருன்னா 3 சிஸ்டம் நமக்கு சொல்கிறாங்க. ஒன்று எஃபிஎஸ் சிஸ்டம், இன்னொன்று சிஜிஎஸ் சிஸ்டம், எம்கேஎஸ் சிஸ்டம். இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை தான் மெஷர் பண்ண போகிறோம். லைக் பாருங்கள், லென்த்து, மாஸு, டைம் தானே. ஸோ இந்த 3 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு இதோட அடிப்படையில் தான் இந்த சிஸ்டம் அமைஞ்சிருக்கு. எஃப் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து ஃபூட். ஓகேங்களா? ஃபூட் வந்து அடி அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து லென்த்தை மெஷர் பண்ணக்கூடியது. அடுத்து பிங்கிறது வந்து பவுண்டு. ஃபூட், பவுண்டுங்கிறது வந்து வெயிட்டை மெஷர் பண்ணக்கூடியது. அடுத்து எஸ்ங்கிறது வந்து செகண்ட். சிஜிஎஸ் சிஸ்டமில் என்னென்னு பார்த்தோம்னா லென்த்தை நம்ம சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுறோம் அண்டு வெயிட்டை கிராமில் மெஷர் பண்ணுறோம், டைமை செகண்ட். எம்கே சிஸ்டமில் லென்த்தை மீட்டர்லேயும், மாஸை கிலோகிராம்லேயும் அண்ட் டைமை செகண்ட்லேயும் யூஸ் பண்ணுறோம். இதில் இந்த 3 சிஸ்டம்லேயுமே இந்த 2 சிஸ்டம் சிஜிஎஸ் அண்ட் எம்கேஎஸை இந்தியாவில் பரவலாக யூஸ் பண்ணக்கூடியது. வேறு நாட்டுகளுக்கு கூட இந்த சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறோம். அண்டு யூகே யூஎஸ்ன்னு பார்த்தோம்னா இவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தோம்னா எஃபிஎஸ்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அவங்ககிட்டலாம் வெயிட்டு போய் கேட்டோம்னா இவ்வளோ பவுண்ட் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர கேஜியில் நம்ம சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது சிஜிஎஸ் எம்கே சிஸ்டம் தான். கிளியர்? ஸோ இந்த சிஸ்டம்ஸை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஆல்ரெடி 7th நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் தான் 3 சிஸ்டம் தராங்க, அதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அண்டு இது எங்கேருந்து ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1960 ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குதுங்க. ஒரு ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது. எதை பற்றினா கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாரிஸ். பாரிஸ் எங்கே இருக்குது? ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்குது. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் மூலிமா இந்த 3 சிஸ்டம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுறாங்க. எல்லா நாடுகளுமே இந்த சிஸ்டமை தான் ஃபாலோ பண்ணணும், இதுதான் வந்து யாருக்குமே வந்து கன்ஃபியூஷன் ஆகாது, அதே மாதிரி கிளியராகவும் இருக்கும், இதே எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது மூலிமா மனிதர்களுக்குள்ள அவங்க மெஷர் பண்ணக்கூடிய குவான்டிட்டிஸை வந்து ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அவங்க 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஒன்று சொல்கிறாங்க. அதில் பார்த்தோம்னா லென்த்து, மாஸு, டைம் அண்டு நாம் இந்த லெசனில் பார்க்கக்கூடிய டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி. அண்ட் அதோட யூனிட்ஸ்லாம் பார்த்தோம்னா டெம்பரேச்சருக்கு கெல்வினில் மெஷர் பண்ணுறோம், கே, அதோட சிம்பிள் கே. எலக்ட்ரிக் கரண்ட்டை ஆம்பியரில் மெஷர் பண்ணுறோம், சிம்பிள் ஏ. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுங்கிறது வந்து மோலில் மெஷர் பண்ணுவோம், சிம்பிள் எம்ஓஎல். லூமினஸ் இன்டென்சிட்டியை வந்து கேண்டலாலையும், சிம்பிள் சிடி அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ அடுத்து டியூனோவில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். டியூனோவில் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி, அதாவது
இது 1998 டிசம்பரில் நாசா என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை மாஸ்க்கு அனுப்புகிறாங்க. நாசாங்கிறது வந்து நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இவங்களோட வேலையை வந்து ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். ஸோ விண்வெளியை பற்றி ஆராய்ச்சிகளுக்கான முக்கியமான இடம் வந்து நாசா. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இஸ்ரோ. ஓகேங்களா? இது நாசாங்கிறது வந்து யூஎஸில் இருக்குது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்குது. இவங்க மாஸ்க்கு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்புகிறாங்க. மாஸ்க் அனுப்பி மாஸோட செவ்வாய்கிரகத்தோட சாயில் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது, அங்கே தண்ணி இருக்கா, அதை பற்றின ஆராய்ச்சிகளுக்காக இங்கேருந்து அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 2 குரூப் இன்வால்வ் ஆகிறாங்க. ஒருத்தங்க யார், ஸ்பேஸ் கிராஃப்ட் டீம், அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்புகிறாங்க இல்லைங்களா, அந்த டீமை சேர்ந்தவங்க. இன்னொருத்தவங்க வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் கரெக்டான திசையை நோக்கி போகிறதுக்கான நேவிகேஷன் டீம் ஒருத்தங்க. ஸோ 2 டீம் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஒருத்தங்க ஸ்பேஸ் கிராஃப்ட் டீம், இன்னொருத்தங்க நேவிகேஷன் டீம். இந்த 2 பேர்லையும் இவங்களுக்குள்ளாரே கன்ஃபியூஷன் எப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வேல்யூமே, ஸோ ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து போகுதுன்னா அதோட ஸ்பீடு எவ்வளோ, எந்த டைரக்ஷனில் போகுது, எந்த ஆக்சிஸில் போகுது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை நம்ம செவ்வாய் கிரகத்தில் லேண்ட் பண்ண முடியும். இவங்களுக்குள்ளார என்ன கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா, ஒருத்தர் எஃபிஎஸ் சிஸ்டம்லையும் இன்னொருத்தர் எம்கேஎஸ் சிஸ்டம்லையும் தகவலை பரிமாற்றிருக்கிறாங்க. ஒருத்தர் எஃபிஎஸ்லையும் இன்னொருத்தர் எம்கேஎஸ்லையும். எஃபிஎஸ்ல என்ன பார்த்துருக்கோம், ஃபூட்டு பவுண்டு செகண்டு, எம்கேஎஸ்ல மீட்டர் கிலோகிராம் செகண்டு. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்குள்ளாரே கன்ஃபியூஷன் ஆகுது, இவங்களுக்குள்ளார கிளாஸ் ஆகிக்குது. ஸோ இவங்களுக்குள்ள ஏற்பட்ட இந்த தகராறில் பல கோடி ரூபா செலவு பண்ணி, லைக் $125 மில்லியன் செலவு பண்ணி அனுப்பின ஸ்பேஸ் கிராஃப்ட் செவ்வாய் கிரகத்தில் போய் இடிச்சு லேண்ட், அதாவது கரெக்டாக லேண்டை நோக்கி போகும்போது இந்த மிஸ்கால்குலேஷன்னால லேண்டில் ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆக்சிடென்ட் ஆகி அது ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. ஸோ இதுக்கான காரணம் என்ன, பேஸ் என்ன, 2 பேருமே ஒரே வகையான சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை யூஸ் பண்ணாதனால தான், மெஷர்மெண்ட்டில் இவங்க தப்பு பண்ணது தான் முக்கியமான காரணமாக அமைஞ்சுது. அதுதான் இங்கே டியூனில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியும் கூட. ஓகேங்களா? அடுத்து டெம்பரேச்சர் பற்றி பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் பேலன்ஸ் 3, அதாவது ஃபஸ்ட்டு 3மே வந்து 7th நம்ம பார்த்துட்டோம். ரிமைனிங் 4 பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல இருக்கிறது டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னால் என்ன, எவ்வளோ சூடு இருக்குது இல்லை எவ்வளோ குளிர்ச்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஒரு பொருள் ஹீட்டையும் கோல்டையும் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னால் வெறும் ஹீட் மட்டும் கிடையாதுங்க, எவ்வளோ குளுமையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ டெம்பரேச்சர் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி that express the degree of hotness or coldness of a substance. Is the definition. Temperature is a physical quantity that expresses the degree of hotness or coldness of a substance. So அடுத்த டெம்பரேச்சரோட SI யூனிட் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே டேப்லர் காலமில் பார்த்துருக்கோம். டெம்பரேச்சரோட யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா கெல்வின் அண்ட் அதோட சிம்பிள் K. அதுதான் SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின், அதோட யூனிட் K. இந்த டெம்பரேச்சரை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம் பார்த்தோம்னா தெர்மோமீட்டர். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கோம். இப்போ லென்த்தை மெஷர் பண்ணோம்னா நம்ம ஸ்கேலில் மெஷர் பண்ணுவோம், டேப்பில் மெஷர் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியுமே வந்து ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலிமா தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். அதன் அடிப்படையில் டெம்பரேச்சரை நம்ம தெர்மோமீட்டரில் மெஷர் பண்ணுறோம். அந்த டெம்பரேச்சரோட யூனிட்டை நம்ம கெல்வின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் செல்சியஸ் இருக்குது, செல்சியஸ், ஃபாரன்ஹீட். ஸோ செல்சியஸ் வந்து டிகிரி போட்டு சீன் போடுவோம், ஃபாரன்ஹீட்டை F அண்ட் கெல்வினுக்கு K. இந்த 3 யூனிட்லையுமே வந்து நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி வேல்யூ போடுறோம். எப்படி நம்ம லென்த்துக்கு வந்து மீட்டர், சென்டிமீட்டர், அதே மாதிரி ஃபுட் அப்படின்னு 3 இதில் யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி தெர்மோமீட்டரையும் வந்து செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வினில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா எலக்ட்ரிக் கரண்ட்.
அண்ட் தென் இதில் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிவி ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இவ்வளோ டெம்பரேச்சர் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் கரண்ட்ங்கிறதுக்கு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஸோ ஒரு ஒயர் நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஒயரில் ஒரு குறிப்பிட்ட பாதையில் எலக்ட்ரிக் சார்ஜஸ் எவ்வளோ பயணிக்குது அதை பொறுத்து தான் எலக்ட்ரிக் கரண்ட்டுங்கிற வேல்யூ அமையுது. அதுதான் தி மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோயிங் த்ரூ எ கண்டக்டர் இன் 1 செகண்ட். அதாவது magnitude of electric current is the amount of electric charges flowing through a conductor in 1 second. அதோட ஃபார்முலாவை பார்த்தோம்னா எலக்ட்ரிக் கரண்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் பை டைம். எலக்ட்ரிக் கரண்ட்டோட சிம்பிள்னு பார்த்தோம்னா ஐ, எலக்ட்ரிக் சார்ஜ் கியூ. அதாவது எலக்ட்ரிக் சார்ஜை வந்து நம்ம கூலும்ஸில் மெஷர் பண்ணுவோம். அதோட சிம்பிள் வந்து கியூ, டைமோட சிம்பிள் டி. ஸோ இதை நம்ம இப்படி எழுதலாம். அதாவது ஆம்பியர் ஈக்குவல் டு கூலும் பை செகண்ட். ஆம்பியர் ஈக்குவல் டு கூலும் பை செகண்ட்னு கூட நம்ம எழுதலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து ஐ ஈக்குவல் டு கியூ பை டி. ஸோ எலக்ட்ரிக் கரண்டோட எஸ்ஐ யூனிட்னு பார்த்தோம்னா ஆம்பியர். அண்ட் தென் எலக்ட்ரிக் கரண்ட்டை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம், என்ன டிவைஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அம்மீட்டர் வச்சு நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணுறோம். எலக்ட்ரிக் கரண்ட்டுங்கிறது வந்து நம்ம ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதுக்காக அம்மீட்டர் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா வோல்ட் மீட்டர். இந்த வோல்ட் மீட்டர் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். வோல்ட் மீட்டர் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். வோல்ட் மீட்டர் வந்து வி, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுங்கிறது வந்து வியை மெஷர் பண்ணுறதுக்கு வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணுவோம். அம்மீட்டருங்கிறது வந்து எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்மீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? வோல்ட் மீட்டர் வேற, அம்மீட்டர் வேற. வோல்ட் மீட்டர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அம்மீட்டர் எலக்ட்ரிக் சார்ஜ், எலக்ட்ரிக் கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டிவைஸ். அடுத்து வந்து ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு ப்ராப்ளம். தென் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொருளை அளவிடுறது. அந்த பொருள் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான பார்ட்டிக்கல். என்னென்னு பார்த்தோம்னா ஆட்டம், மாலிகுல், அயான், எலக்ட்ரான், புரோட்டான். ஸோ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம், இல்லை எந்த ஒரு சொல்யூஷனே எடுத்துக்கலாமே. லைக் நம்ம ஒரு ஆசிட் எடுத்துக்கலாம், H2SO4ன்னு வச்சுக்கலாம். இது வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் நம்ம சொல்லுவோம். இந்த ஆசிடில் எவ்வளோ ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எவ்வளோ சல்ஃபர் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எவ்வளோ ஆக்சிஜன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிற ஒரு கணக்கு தெரியணும்ல. அதை தான் வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதுவும் இதை நம்ம கிராமில் மெஷர் பண்ணலாம். அதுக்கான யூனிட் அவகாடோன்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்னது? சின்ன பார்ட்டிகல்ஸ், ஆட்டம், மாலிகுல், அயான், எலக்ட்ரான் அண்ட் புரோட்டானை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ தான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ அதுதான் வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் a measure of number of entities or particles present in a substance. ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் ஆன ஆட்டம், மாலிகுல், எலக்ட்ரான், புரோட்டான். And then amount of substance is directly proportional to the number of atoms or molecules. So amount of substance என்ன நம்ம சொல்லிட்டோம், ஒரு ஆட்டமையும் மாலிகுலோ எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஒரு குறிப்பிட்ட சொல்யூஷன். இப்படி எடுத்துக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சொல்யூஷனில் எவ்வளோ ஆட்டம் ஒரு மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இல்லை ஒரு குறிப்பிட்ட பகுதியில். நீங்கள் ஒரு சிலிக்கான் ஷீட்டை எடுத்துக்கலாம். நம்ம 7th ஸ்டாண்டர்டில் ஒரு சிலிக்கான் ஷீட்டை பற்றி நம்ம படிச்சிருப்போம். சிலிக்கானோட ஸ்ட்ரக்சர் நல்லா க்ளோஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஷீட் மாதிரி பார்த்துருப்போம். அதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எவ்வளோ மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ அதோட யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் வந்து மோல். ஓகேங்களா? மோல், அதோட சிம்பல் MOL. மோல்
ஸோ இந்த மோலை வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா 6.023 into 10 power 23 6.023 into 10 power 23 இந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அவகாடோ கான்ஸ்டன்ட். இது வந்து ஒரு அவகாடோ நம்பர். இந்த அவகாடோ நம்பரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரியலனாலும் 1 mole equal to 6.023 into 10 power 23 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீக்கர் நிறையா ஒரு வாட்டர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் குறிப்பிட்ட அளவு அப்படிங்கிறது தான் 1 mole அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ஒரு 1 mole ஆஃப் வாட்டர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 1 mole ஆஃப் H2O நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் 6.023 into 10 power 23 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 mole ஆஃப் வாட்டர் நம்ம எடுத்துக்கிறோம்னா அதில் 6.023 into 10 power 23 அமௌண்ட் ஆஃப் வாட்டரில் ஆட்டம்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வந்து இது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான நம்பர். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு ஒரு கான்ஸ்டண்ட்டான நம்பர் தான் இந்த அவகாடோ கான்ஸ்டன்ட்டுங்கிறது. அடுத்து லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ் இன்டென்சிட்டினா லூமினஸ்ங்கிறது வந்து ஒளி. அந்த ஒளியோட அளவை குறிக்கிறது தான் இந்த இன்டென்சிட்டிங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ இந்த ஒரு லைட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைட்டோட அளவு எந்த அளவுக்கு இருக்குது, அதோட வெளிச்சமாகட்டும். நாம் வந்து இப்போ டியூப்லைட் யூஸ் பண்ணுறோம், எல்இடி யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ரெண்டுத்துக்குமான வெளிச்சம்ங்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக வரும் இல்லைங்களா, பவரை பொறுத்து அமையுது. நம்ம வந்து 0 வாட்ஸ் பல்ப் வாங்குகிறோம், 5 வாட்ஸ் பல்ப்பு, 10 வாட்ஸ் பல்ப்புன்னு சொல்லி வாங்குகிறோம். இது வந்து அந்த பல்போட பவரை பொறுத்தது. நாம் லைட்டோட அளவை நம்ம மெஷர் பண்ணோம்னா அதை இன்டென்சிட்டியில் மெஷர் பண்ணுவோம். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லைட்டுக்கும் ரோட்டில் ஸ்ட்ரீட் லைட்டுக்கும் அதோட வெளிச்சம்னு பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்களா. அப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லைட்டோட இன்டென்சிட்டியை விட ஸ்ட்ரீட் லைட்டோட இன்டென்சிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதை மெஷர் பண்ணக்கூடியது தான் இந்த லூமினஸ் இன்டென்சிட்டி. ஒரு லைட்டோட வெளிச்சத்தை மெஷர் பண்ணக்கூடியது தான் லூமினஸ் இன்டென்சிட்டி. அதோட யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா கேண்டலா, CANDELA. அதோட சிம்பல் அப்படின்னு பார்த்தோம்னா CD. இன்னொன்று இருக்குது லூமினஸ் ஃப்ளக்ஸ். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட், அதாவது லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ் இன்டென்சிட்டியோட யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா கேண்டலா, அதோட சிம்பல் CD. லூமினஸ் ஃப்ளக்ஸ் ஆர் லூமினஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. லூமினஸ் ஃப்ளக்ஸோட யூனிட் பார்த்தோம்னா சிம்பல் லூமன் அண்ட் அதோட சிம்பிள் பார்த்தோம்னா லக்ஸ். கிளியர்? ஸோ இந்த லூமினஸ் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அந்த லைட்டோட பவரை குறிக்கிறது தான் இந்த லூமினஸ் ஃப்ளக்ஸ். ஓகேங்களா? இந்த லைட்டோட பவரை நம்ம மெஷர் பண்ணோம்னா அதோட யூனிட் பார்த்தோம்னா லூமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த லூமினஸ் இன்டென்சிட்டியை எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோட்டோமீட்டர் அப்படிங்கிற டிவைஸ் மூலிமா நம்ம ஒரு லைட்டோட இன்டென்சிட்டியை மெஷர் பண்ண முடியும். அடுத்து முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள்னு ரெண்டு பார்க்க போகிறோம். பிளேன் ஆங்கிளுக்கும் சாலிட் ஆங்கிளுக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் இதோட டிஃப்ரென்ஸை பார்த்துடலாம். ஓகேங்களா? அப்புறமேட்டு இதை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிளேன் ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து ஒரு 2 டைமென்ஷனல். அதே மாதிரி சாலிட் ஆங்கிளுங்கிறது வந்து 3 டைமென்ஷனல். என்ன 2 டைமென்ஷனல் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்கொயரில் 2 ஆங்கிள், அதாவது 2 டயகனல் வந்து கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு பிளேனாக கன்சிடர் பண்ணுங்கள். பிளேனாக வந்து நம்ம கட் பண்ணுறோம்னா இந்த 2 பிளேன் இன்டர்செக்ட் ஆகிற ரீஜனை தான் வந்து பிளேன் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஒரு கியூப் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்டுங்களா. அப்போ இந்த 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டில் நம்ம டயகனல் ட்ரா பண்ணுறோம். ஸோ டயகனல் ட்ரா பண்ணால் இதில் நம்ம டயகனல் ட்ரா பண்ணோம்னா ஒரு 2-3
நடுவில் இன்டர்செக்ட் ஆகும்ல. ஸோ இது வந்து ஒரு 3D ஆப்ஜெக்ட்னால சென்டரில் இன்டர்செக்ட் ஆகும். அதாவது 2 இல்லைனா 3க்கும் மேற்பட்ட பிளேன்ஸ் இதில் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பிளேன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகி ஒரு காமன் பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அதை வந்து சாலிட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம தியரிக்கு போகலாம். பிளேன் ஆங்கிள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பிளேன் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள் மேட் அட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 straight lines or intersection of 2 planes. ஸோ இங்கே வந்து பிளேன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்கொயரை வச்சே நம்ம போய்க்கலாம், ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கணும்ல. ஏன்னா இது ரொம்ப இன்டெப்த்தாக நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 லைன் இல்லைனா 2 பிளேன்ஸ் இன்டர்செக்ட் ஆகினா ஒரு காமன் பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது பிளேன் ஆங்கிள். அடுத்து சாலிட் ஆங்கிளோட டெஃபினேஷன் பார்த்தோம்னா சாலிட் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள் ஃபார்ம்டு பை 3 or more planes intersecting at a common point. ஸோ 2 இல்லைனா 3க்கும் மேற்பட்ட பிளேன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது வந்து சாலிட் ஆங்கிள். இதுதான் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ ரெண்டுக்குமான யூனிட் நாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் பிளேன் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள். பிளேன் ஆங்கிளோட யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியன், அதோட சிம்பிள் RAD. சாலிட் ஆங்கிளோட யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெரேடியன், அதோட சிம்பிள் SR. ஸோ பிளேன் ஆங்கிளோட சிம்பிள் RAD, சாலிட் ஆங்கிளோட சிம்பிள் SR. அண்ட் தென் இப்போ இங்கே ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்து டிவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து நம்ம ரேடியன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு சர்க்கிளில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் நம்ம மெஷர் பண்ணோம்னா இதை ரேடியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரேடியன் இஸ் த ஆங்கிள் சப்டெண்டட் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் பை த ஆர்க். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் ஒரு சர்க்கிள் ரீஜனில் ஒரு ஆர்க் நம்ம கட் பண்ணோம்னா அதை நம்ம ரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேடியன் ஓட யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. அதாவது ஒரு ரேடியன், இந்த குறிப்பிட்ட ஒரு பகுதி வந்து ஒரு ரேடியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி பை பை. ஸோ இந்த பைங்கிறது வந்து எவ்வளோ ஆங்கிள் நம்ம கட் பண்ணுறோங்கிறத பொறுத்து அமைகிறது. இந்த பை வேல்யூங்கிறது வந்து நம்ம எவ்வளோ ரீஜனுக்கு இந்த ஆர்க் வந்து நம்ம கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் ஒரு 30 டிகிரியில் கட் பண்ணுவோம், ஒரு 40 டிகிரியில் கட் பண்ணுவோம். அதை பொறுத்தது தான் இந்த பைங்கிற வேல்யூ. கிளியர்? ஸோ அடுத்து சின்ன ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளம் மாதிரி. அடுத்து சாலிட் ஆங்கிள். சாலிட் ஆங்கிள் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். 2க்கும் மேற்பட்ட ஆங்கிள்ஸ் கட் பண்ணிச்சுன்னா அது சாலிட் ஆங்கிள். இது ஒரு 3D ஆப்ஜெக்ட்ஸில் நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து கிளாக்ஸ், முக்கியமான டாபிக்கான கிளாக்.